இந்த சோஷியல் மீடியாலாம் வராதுக்கு முன்னாலே பாப்புலர் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்னால் விஜிபியை சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து அந்த ஸ்டாச்சு மேன். அது வந்து எங்கள் ஃபாதர் வந்து லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு ஒரு முறை போயிருந்தாங்க 1970s பீரியடில். அங்கே உள்ள அந்த காட் சேஞ்ச் ஆஃப் காட்ஸ் நடக்கும். அந்த சீக்வன்ஸை பார்த்துட்டு இந்த கான்செப்டை நான் வந்து கண்டிப்பாக இண்டியனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து இந்த ஃபேமிலி தோசா இப்போ 125 தோசா போடுறதுலேருந்து 100 அடி தோசா போடுறதுலேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு பழைய ரெஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நான் அந்த காலத்தில் நான் 8 அடி தோசை சாப்பிட்டேன், என் பையனுக்கு கொடுக்கணும், இப்போ முடியுமாங்க இன்னைக்கு அப்படின்னு. இன்னைக்கு முடியாது அப்படின்னு எங்கள் ஆள் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இந்தியாவில் எங்கேயுமே அக்வேரியம் இல்லை இந்த மாதிரி அக்வேரியம். திஸ் இஸ் அண்டர் வாட்டர் அக்வேரியம், டனல் அக்வேரியம். ஸோ இந்த டனல்ன்ற கான்செப்ட் நம்மளே அண்டர் வாட்டர் நம்ம தண்ணிக்கு நடுவில் தான் உட்காந்துருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, எல்லார் வீட்டுக்கும் ஒரு ரேடியோ நான் தரேன், நீ வந்து அப்புறமா காசு கொடுத்துக்க. சிம்பிளாக தான் நரிக்கிறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே எங்கள் ஃபாதர் வந்து தவணை முறையில் ரேடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். நான் என்னையும் பிரதர்ஸ்லாம் எங்கள் ஃபாதர் அனுப்பிச்சி விட்ருவாங்க, மலேசியா போய் நீ போய் லேண்ட் எடுத்துகிட்டு வரணும் போட்டு தெருவா அங்கே போய் வி ஹவ் டு சே அவர் மீட் அவர் இந்தியன் பீப்புள். அவங்க இந்தியாவில் ஒரு நிலம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம அந்த கான்ஃபிடென்ஸை உண்டு பண்ணி அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இந்தியாவில் இருக்கணுன்ட்டு ஒரு எண்ணம் எப்பவுமே இருந்துகிட்ருக்கோம். நிறைய பேர் இப்போ எங்கள் வந்து சொல்கிறாங்க, நான் என் ஃப்ளாட்டை விற்று பொண்ணு கல்யாணம் பண்ணேன், உங்கள் ஃபாதர் 4000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ அது இந்த 1 கோடி ரூபா நான் விற்றேன் அப்படின்னு. பப்ளிசிட்டி அல்லது பப்ளிக்கிட்ட கொண்டு போக சொல்கிற ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, இந்த சோஷியல் மீடியாலாம் வராதுக்கு முன்னாலே பாப்புலர் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்னால் விஜிபியை சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து அந்த ஸ்டாச்சு மேன். எனக்கு வந்து இந்த ஸ்டாச்சு மேன் எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுறாருன்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் நான் நீயானா பண்ணப்போ அந்த ஸ்டாச்சு மேனை நீயானா கொண்டு வந்தோம். அவர் அப்போவும் ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கார். நான் திடீர்னு எப்படின்னோடனே நானும் பயந்துட்டேன். அந்த ஸ்டாச்சு மேன் வந்து அவ்வளோ பாப்புலர். அது வந்து அது எல்லாரும் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாங்க. அது அந்த ஐடியாலாம் எப்படி வந்தது? அது வந்து எங்கள் ஃபாதர் வந்து லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு ஒரு முறை போயிருந்தாங்க. நான் சொல்கிறது 1970s பீரியடில். ஸோ அந்த அங்கே உள்ள அந்த காட் சேஞ்ச் ஆஃப் காட்ஸ் நடக்கும். அந்த சீக்வன்ஸை பார்த்துட்டு இந்த கான்செப்டை நான் வந்து கண்டிப்பாக இண்டியனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து அந்த ஒரு ராஜா சிப்பாய் மாதிரி ஒன்று, ராஜா காலத்து சிப்பாய் மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிக்கிட்டு அவங்களே நின்று காமிச்சாங்க. ஸோ அந்த கான்செப்ட் மாடல் அவங்களே ஃபோட்டோ அங்கே இருக்குது. ஸோ அவங்களே நின்று காமிச்சு அதை வந்து அப்போ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. தட் பிகேம் a huge hit. ஏன்னா பிஜிபியில் நாங்கள் 1 கோடி 2 கோடி 3 கோடி ரைடு வாங்குறதோட இந்த ஸ்டாச்சு மேனோட என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ மச் மோர். இதை கெட் அம்யூஸ்டு. இந்த இவரை பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் அவர் கூட இருந்து பார்த்துட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கான்செப்ட் வந்து ரீச் ஆயிருக்கு. இப்போ ஸ்டாச்சு மேன் இருக்காரு, இப்போ இருக்காரு. ஓகே, வேற 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 மாறிட்டே இருப்பாங்க. சோ அந்த ஐடியா நான் டப்னு கன்சீவ் ஆகுறது சொன்ன மாதிரி இதுதான். இப்போ வெளிநாட்டுக்கு போன அந்த எக்ஸ்போஷர் தான் இந்த கான்செப்ட் கொண்டக்கூடிய ஒரு அது ஒரு அங்க ஒரு ட்ரிகர் ஆயிருக்கு. சும்மா அந்த பிரெயினை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். எல்லா இடத்துலையுமே இங்கிருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்க ஆட்கள் கொஞ்சம் அப்படி கவனிப்பாங்களோ? கரெக்டாக அது மாதிரி அப்சர்வேஷன் இம்பார்ட்டன்ட். அந்த அப்சர்வேஷன் எக்ஸிகியூஷன் ரெண்டுமே வேணும். ஸோ ரெண்டாவது ரொம்ப கஷ்டங்க. அப்சர்வேஷன் கூட ஓகே, போகிற இடத்துல எல்லாம் என்னத்தை எடுத்துக்கலான்னு, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த மோட்டிவேஷன் விடாமல் வச்சிருந்து அதை கொண்டாந்து எக்ஸிக்யூட் பண்ண டயர்ட் ஆகாமல் இல்லை, அதுக்கு ஒரு பேஷன் இருக்கு. ரெண்டாவது அந்த ஃபேமிலி தோசா. இப்போ 125 தோசா போடுறதுலேருந்து 100 அடி தோசா போடுறதுலேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு பழைய ரெஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம ஒரு வந்தால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றது அவங்களோட தாட் ப்ராசஸ். யார் ஐடியா? அந்த ஃபாதரோட ஐடியா தான், அவரோட ஐடியா. ஆமாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பெரிய 8 அடி தோசை எடுத்தால் நீங்கள் ஒரு 20 பேர் சாப்பிட்லாம். ஸோ அந்த 20 பேரும் வந்து ஒரு பாண்டிங்கோட ஒரு ஃபேமிலி ஃபன்னோட அப்படியே யூ ஆர் ஏபிள் டு டேக் தட் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க மறக்கவே மாட்டாங்க. இப்போது நான் ஒரு சமீபத்தில் ஒரு சண்டே விஜிபிக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு லேடி வந்து ஒரு குழந்தைய கூட்டுது, நான் அந்த காலத்தில் நான் 8 அடி தோசை சாப்பிட்டேன், என் பையனுக்கு கொடுக்கணும், இப்போ முடியுமாங்க இன்னைக்கு அப்படின்னு. இன்னைக்கு முடியாது அப்படின்ட்டு எங்கள் ஆள் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து they won't forget. ஸோ அது ஒரு செரிஷ்டாக இருக்கும். ஸோ அதனால் தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் which will stand for ever. ஸோ அது நம்ம கொடுத்துடணும். அவங்க போகும்போது அவங்க அந்த கான்செப்டை அவங்க மறக்காமல் இருக்கணும். உங்கள் ஃபேமிலிஸ்லேருந்து வர்றதுன்னா அதோட ஒரு முக்கியமான அடையாளம் இந்த கோட். அது வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக போடப்பட்டதா, இல்லை இந்த இடத்துலேருந்து வந்தோம் எல்லாருக்கும் இந்த இது இருக்குது வேல்யூவேட் அந்த மாதிரியான ஒரு வாட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட்?
இந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னால் என்ன ஸ்டேட்மெண்ட்? ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எங்கள் ஃபாதர் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்திருக்காங்க அந்த காலத்தில். சாதாரணமாக ட்ரெஸ்ஸு தான் போயிருக்காங்க, அவங்களும் அவங்க பிரதரும். ஸோ பின்னாடி தான் உட்காந்துருந்துருக்காங்க. முன்னாடி உட்காந்து அவங்களுக்கு ஆசை. ஆனால் இல்லை, அங்கெல்லாம் கோட் சூட்டு போட்டவங்க தான் உட்கார முடியும், நீ அங்கே தான் உட்கார முடியும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஃபங்க்ஷனில் 2 பிரதர்ஸும் கோட் சூட்டு ஒரே மாதிரி தைச்சிட்டு போனோடனே முன்னாடி கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க கோட்டை கழட்டுறதே இல்லை. ஸோ ஐடென்டிட்டி கம்ஸ் ஒன்லி இஃப் யூ ஆர் அ ப்ராப்பர் ட்ரெஸ்ட் அப் பர்சன். ஓகே. இப்போ நான் வெளிநாடுகளுக்கு போய் பார்க்குறப்போ ரொம்ப நேரம் வரிசையில் நிற்க வேண்டிய இடமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தீம் பார்க்ஸ், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் தான். இங்கெல்லாம் அவ்வளோ வராங்களா? ஃபெஸ்டிவல் டைம் அப்போ வந்து பெரிய கூட்டம் வரும். அப்போது வி ஹேவ் டு மேனேஜ், நாங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். கூட்டம் நிறையா இருக்கும்போது ரைடில் நிறைய நிற்க தான் செய்வாங்க. அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸாக பண்ணிவிடுவோம். 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறது நாங்கள் ஒரு 9-9:30 மணி வரையும் வச்சுப்போம். ஏன்னா வந்தவங்க பணம் கொடுத்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக. இங்கே இந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது இது மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸுக்கு இதுக்கெல்லாம் வர்றதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு இங்கே நம்மளுடைய ஆட்களுக்கு நிறைய இருக்கா, இல்லை அதெல்லாம் இப்போ குறைஞ்சிட்டே வருதா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து முன்ன வந்து அந்த எக்ஸ்போஷர் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு மீடியா இஸ் தேர், ஸோ தே கேன் கம் யூடியூப்பில் பார்க்கலாம், எதை வேணால் எல்லாமே தே ஆர் நவ் ஏபிள் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு. ஸோ இப்போது நிறைய பேர் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து தே வாண்ட் டு கோ ஃபார் தி த்ரில்லிங் ரைட்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு நான் ஆன்லைன்லேயே டிக்கெட்டை வாங்கிடுவேன். எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் ஸ்டாண்டிங் தேர் இன் தி கவுண்டர் டேக்கிங் எ டிக்கெட். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஸோ எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அப்படி அந்த மாதிரி பார்கோடு. ஸோ இது எல்லாமே ஈவன் இந்த ஃபுட் ஏரியா த மெனு வில் பி ஆன் ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு மெனு ஃபோன்லேயே வரும். ஸோ இதெல்லாம் இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கோம். இதில் இப்போ லேட்டஸ்ட் அடிஷன் வந்து இந்த அக்யூரியம் தான் இல்லையா, 2019 கொண்டு வரும். ஆமாம். பட் இது ஏதோ இந்தியாவிலேயோ இல்லை ஏஷியாவிலும் பெருசாக இது? இந்தியாவில் இதுதான் முதல்ல உள்ள அக்வேரியம். சரி, என்ன இது கான்செப்ட் எப்படின்னா, எங்கள் ஃபாதர் வந்து எப்பவுமே எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் வி ஹேவ் டு பி ஏ ஃபர்ஸ்ட் மூவர். இஸ் ஆல்ரெடி தாட்டஸ் இது மாதிரி நம்ம எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சிடணும். ஸோ அவங்க காலத்தில் வந்து அந்த தவணை முறை திட்டத்தை முதல் முறையாக கொண்டு வந்து அவங்க தான். தங்க கடற்கரை கொண்டு வந்து அவங்க தான். விஜிபி ஹவுசிங் அந்த லே அவுட் போடும்போது அந்த கான்செப்டை கொண்டு வந்து அவங்க தான். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு மூவர் இன் இந்தியா. அப்புறம் விஜிபி வீடியோ விஷன்ட்டு பாம்பேயில் ஒரு கேசட் மேனுஃபேக்சரிங் யூனிட், இந்த வீடியோ கேசட் பண்ணுறது, அதுவும் ஃபஸ்ட் மூவர். ஸோ அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட அந்த கான்செப்ட் தான் இதை நாங்கள் வந்து வி வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் தி தீம் பார்க், அப்புறம் இந்த அக்வேரியம். ஸோ விஜிபி தீம் பார்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லெவலில் என்ன போகணுன்றது யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ வி வர் ட்ராவலிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு. எல்லா ஊரில் போகும்போது இந்த அக்வேரியம் கான்செப்ட்டு ஒரு புது கான்செப்டாக இருந்தது. ஸோ நான் ஜப்பானில் பார்த்துருக்கேன், அப்புறம் ஆஸ்திரேலியாவில் பார்த்துருக்கேன், எல்லா ஊர்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 20 கண்ட்ரீஸில் ஐ சீன் அக்வேரியம். இந்தியாவில் எங்கேயுமே அக்வேரியம் இல்லை இந்த மாதிரி அக்வேரியம். திஸ் இஸ் அன் அண்டர் வாட்டர் அக்வேரியம், டனல் அக்வேரியம். ஸோ இந்த டனல்ன்ற கான்செப்ட்டு நம்மளே அண்டர் வாட்டர் தண்ணிக்கு நடுவில் தான் உட்காந்துருக்கோம். ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ அண்டர் வாட்டர் அக்வேரியம்ங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு. டேங்க் அக்வேரியம்ன்றது ஒரு சின்ன டேங்க்கில் ஃபிஷ்ஷை இது பண்ணி டிஸ்பிளே பண்ணி அந்த எக்ஸிபிட் சில்பி இது வி கேன் வாக் அரவுண்ட் அண்ட் தென் கோ. திஸ் இஸ் வி ஆர் பாசிங் த்ரூ த வாட்டர், த்ரூ தி டனல். ஸோ அந்த டனல்ன்றது அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஏன்னா நமக்கு மேலே எல்லாம் ஃபிஷ் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகே. ஸோ நல்லா சுற்றி மீன்களுக்கு நடுவில் இந்த பேட்டி நடக்குது. ஆமாம். இப்போ அக்வேரியம் ஆரம்பித்தப்போ டக்குன்னு கோவிட் இருந்தது போக தீம் பார்க்னா எல்லாம் ஆளுங்க அவ்வளோ பேர் தேவை, மெஷின் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. அதான் அது எப்படி மேனேஜ் எல்லா பிஸ்னஸும், ரியல் எஸ்டேட்டும் சரி, தீம் பார்க்கும் சரி, ரிசார்ட்டும் சரி, இந்த அக்வேரியம் சரி, இதில் வந்து சேலரி வி கான் சென்ட் பீப்புள் ஜஸ்ட் லைக் தட் அவுட். நாங்கள் வி நெவர் சென்ட் எனிபடி. அவ்வளோ பேருக்கும் நாங்கள் சேலரி, அந்த பீரியட் சேலரி கொடுத்தோம். அதுக்கு லக்கிலி எங்களுக்கு பஃபர் இருந்தது அக்வேரியத்தில். ஆனால் அந்த ரன்னிங் காஸ்ட் வாஸ் மச் மோர். இங்கே வந்து எப்படின்னா இந்த ஃபிஷ்ஷஸுக்கெலாம் நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், 24 hours இந்த மோட்டர் ஓடணும். ஸோ இதை மட்டும் எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக எலக்ட்ரிசிட்டி இருந்துகிட்டே இருக்கணும். வி ரிக்வெஸ்டட் சம் ஆஃப் தி ஃபிஷ் ஹாபியஸ், நீங்கள் வந்து ஒரு டேங்கை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிக்கங்க அப்படி. அந்த பீரியடில் அந்த 2020 we requested. So many of them from the world they came, they said
எனக்கு இந்த டேங்கை கொடுங்க, நாங்கள் ஒரு மாதத்துக்கு நாங்கள் ஃபீட் அதாவது இந்த பண்ணுறோம். மீன் ஆர்வலர்கள் ஆமாம், அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க அந்த டைமில். நாங்கள் சேலரி ஆஃப் தி ஸ்டாஃப் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். பட் இந்த மீன்களை காப்பாத்துனது அது ஒரு 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 எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான் அது. ஆமா, பெரிய விஷயம் தானே. ஆமாம், அது அப்படிலாம் இருக்காங்க உலகம் முழுக்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அது நாங்கள் டக்குன்னு அது திங்க் பண்ணோம். ஸோ இதை நம்ம இதை செஞ்சு பார்ப்போமே, லெட்ஸ் சி ஷுட் நாட் கடலில் கொண்டு போய் விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, விட்டுட்டா அப்புறம் திரும்பி இப்போ பிடிச்சி கொண்டுறதுக்கு திரும்பி எல்லாம் செய்யணும். ஸோ வி கேவ் தட் கான்செப்ட். உடனே எல்லாரும் தேவர் சப்போர்ட்டிவ் அண்ட் வி கேம் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம். 2022 முடிஞ்சு போச்சு. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க வேல்யூவில் கேட்குறேன். கம்பேர் டு வாட் வி ஸ்பெண்ட்னு பார்த்தா ஒரு 25% எங்களுக்கு இந்த அதுலேருந்தே வந்துருச்சு. ஆமாம், இப்போ பரவாயில்லையே. இல்லை, அந்த மாதிரி மனிதர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நெருக்கடி இருக்கிற காலத்தில் கூட ஆமாம், இந்த மாதிரி மீனை பத்திரமா பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து வந்தது, மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து வந்து, எல்லா துபாயிலேருந்து வந்து நிறைய பேர் அவங்க வந்து அவங்களோட லிட்டில் கான்ட்ரிபியூஷன் $1,000 ஒரு கான்ட்ரிபியூஷன் தானே. ஆமாம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அந்த டைம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சேலஞ்சிங் டைம் நம்ம வந்து எப்படி நம்ம கையாளுறோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். காட் இஸ் கிரேட். நாங்கள் அந்த காலகட்டத்தை கடந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு போகிறாங்க அந்த அக்வேரியத்தை. ஸோ பீப்புள் ஹூ ஹவ் நாட் சீன், அந்த 2 வருஷம் பார்க்க முடியாதவங்களாம் இப்போ நம்ம கண்டிப்பாக உடனே போகணுன்ட்டு அடுத்த ஏப்ரல்லே எங்களுக்கு பீப்புள் ஸ்டார்டட் கமிங். மார்ச்சில் ஓப்பன் பண்ணாங்க, நாங்கள் ஏப்ரலில் பப்ளிக் ஸ்டார்டட் கமிங் அகைன். நீங்கள் உள்ளே வந்த பிறகு நிறைய புதிய நவீன மாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்த தலைமுறை ஐடியாவோட உள்ளே வந்திருப்பீங்க. அப்போ அது எளிதாக இருந்துச்சு அந்த புதிய நடைமுறைகளை அமுல்படுத்துறது. ஏன்னா அது ஒரு ட்ரெடிஷ்னலான பிஸ்னஸ் மாடல். அந்த கம்ப்யூட்டர் கொண்டு வரும்போதே ஒரு ஒரு கஷ்டமாக தான் இருந்தது. 84 நான் வந்து பாம்பேயில் போய் ஐ லேர்ன் ஹவு டு இந்த அப்போ அந்த கோபால் பேசிக் இதெல்லாம் லாங்குவேஜஸ் இதெல்லாம் கற்றுக்கணும். ஐ வெண்ட் அண்ட் ஐ டிட் மை எம்பிஏ முடிச்சுட்டு பாம்பேயில் ஒரு 6 months போய், அப்போ தான் பாம்பே தான் பெரிய மார்க்கெட்டு. அப்புறம் போய் படிச்சுட்டு வந்தோன்னே இங்கே கொடுத்தா அது வந்து அக்செப்டன்ஸ்னு ஒன்று இருக்குங்களே, என்னமோ ஒரு பண்ணிகிட்டு இருக்காரு கம்ப்யூட்ரு, இதெல்லாம் லேட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ எங்களுக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட 50,000 கஸ்டமர்ஸு. அந்த 50,000 கஸ்டமர் நாங்கள் உட்காந்து கூட்டி இவங்க எவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணுன்றத எடுக்கணுனாலே அதுவே டைம் கன்சியூமிங். கம்ப்யூட்டர் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது வந்து இது எளிய முறையில் நம்ம வந்து டேட்டா கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேயும் ஒரு புது கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ரிட்டார்டேஷன் இருக்க தான் செய்யும். பட் அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கொண்டு வந்துக்கலாம். புது கான்செப்ட் கண்டிப்பாக வேணும். இப்போ இந்த அக்வேரியம் வந்து இது புது கான்செப்ட், இது ரிஸ்க்கு, மீனெல்லாம் இறந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு தாட் ப்ராசஸ் சில பேருக்கு இருந்தது. பேங்க்கில் உள்ளவங்களே கேட்டாங்க என்கிட்ட, இல்லை நாங்கள் இப்படி பண்ணால் எப்படி இது லோன் எப்படிங்கிறது ரிஸ்க்காக இருக்குமே அப்படின்னு. The fish part is only a few, but the other things are the technology is there. These technology is from Australia. So அந்த ஃபில்ட்ரேஷன் பிளான்ட்டு அதெல்லாம் பார்க்கணும். ஃபிஷ் பார்ட்டு இட்ஸ் எ லைவ் அனிமல் கேன் மொர்டாலிட்டி கேன் பி 5 to 10%. ஆனால் அதுக்காக அது டோட்டல் ப்ராஜெக்டே ரிஸ்க்குன்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன். அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த ஃபண்டிங் கிடச்சிது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் ஃபண்டிங் வாங்குறது அது பெரிய சேலஞ்சு தான். இந்த கான்செப்டை புதுசாக ஒன்று ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் அவங்க ஃபர்ஸ்ட்ல எடுத்துப்பாங்க. ஆமாம். அது மாதிரி அப்போ இப்போ ஒரு பிஸ்னஸில் எத்தனை % ஆஃப் ரிஸ்க் எடுக்கலாம்? கண்டிப்பாக வந்து ஒரு கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்தால் we will be successful. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஈவன் தோ பேப்பர் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபுட்பால் வரும், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் காஸ்ட் வரும், இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி வரும்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்து நான் ஃபுல்லாக வந்து அப்படியே நான் எடுத்துக்கல. we went close to 25 aquariums in the world. நான் எந்தெந்த மற்ற பிஸ்னஸ் போகும்போது ஒரு அக்வேரியத்தை பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ அவங்க எப்படி என்ன சைஸில் பண்ணியிருக்காங்க, என்னென்ன எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க, என்ன லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தட் டுக் மீ 1 year. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதுமே நிறைய அக்வேரியம் பண்ணேன். அங்கே போகாத ஊரே கிடையாது. 25 நாட்டில் உள்ள அக்வேரியத்தை நான் எல்லா டாப் அக்வேரியஸும் நான் பார்த்துட்டேன். பிளான் அண்ட் கிரவுண்ட் ஒர்க் தான் அப்போ ஃபஸ்ட்டு. ஆமாம். அதை ரிஸ்க் வந்து அதில் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஐ கீப் ஆன் பிளாங்காக இறங்கல. முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் அப்பா பிஸ்னஸ் ஆரம்பித்த காலகட்டத்தில் உங்கள் சித்தப்பாக்கள் அவங்களுக்குள்ள பிரெயின் ஸ்டார்ம் பண்ணியிருப்பாங்க, நல்லது கெட்டது இருப்பாங்க, நேராக போய் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸை பெறுவதற்கான காலகட்டத்தை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கான கன்சல்டன்ஸு அல்லது வந்து ஏஜென்சிஸு
மென்டர்ஸு, ட்ரைனர்ஸு இப்படி பல பேரோட நான் ஒர்க் பண்ணால் இதை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கருத்துக்களை எந்த அளவு எடுத்துக்கணும்? கண்டிப்பாக இப்போ ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்குல்ல. இது கண்டிப்பாக இருக்கு. நான் வந்து மலேசியா போகணுன்னா அதுக்கு ஒரு காஸ்ட்டுக்கு போய் பார்த்து கேட்டு வரணும். அதர் பிஸ்னஸ் இருந்ததுனால எனக்கு அந்த பிஸ்னஸோட சேர்ந்து போய் அப்படியே ஒரு வேலையை பார்த்து இதை நான் இந்த சைடு கேட்குறேன். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்ட் அப் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அது கன்சல்டன்ட்டு, அட்வைசரு அப்படி இப்படின்னு ஹையர் பண்ணுறப்ப அதுக்கும் ஆட்கள் அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஹையர் பண்ணிக்கலாம்னு கேட்குறேன். ஏன்னா அதுவும் ஒவ்வொரு இடத்துல கண்டிப்பாக இப்போ வந்து அப்படி தான் ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து வி டிசைன் திஸ் ப்ராஜெக்ட் த்ரூ எ கன்சல்டன்ட். இவர் வந்து பல நாட்டில் அக்வேரியம் போட்டிருக்காரு. அவரோட அவரை வந்து நம்ம விடின் டவுட். பட்னா அந்த கான்செப்ட் இந்தியாவில் ஒர்க் ஆகணுமா, என்ன ரிஸ்க் எலிமெண்ட் அதில் இருக்கும், அதுதான் நம்ம பார்க்கணும். முழுக்க முழுக்க அவர் போட்ட டிசைனு இது டாப் ஆஃப் த வேர்ல்டு. இந்த டிசைனில் வந்து பார்க்குறவங்க எல்லாம் வந்து மலேசியாவில், சிங்கப்பூரில் பார்க்குற அக்வேரியம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ we have to use a top consultant. டிசைன் கன்சல்டண்டாக இருந்தாலும் சரி, இல்லை பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி, we have to use the ஒரு ப்ராப்பர் டீம். ஓகே. ஸோ கன்சல்டன்ட், அட்வைசர்ஸு அல்லது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்சிஸை ஹையர் பண்ணுறதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சரியான விஷயம் தான். அதுதான் வே ஆஃப் த லைஃப். தட்ஸ் வாட் ஐ அம் ஆஸ்கிங். ஏன்னா அது ரெண்டு கேஸ் இதில் பார்க்க முடியுது. ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது மாதிரி ஒரு 10 பேரை வச்சுட்டு எதுவுமே பண்ணாத சில பேரையும் பார்க்க முடியும். சின்ன எக்ஸாம்பிள், எங்கள் ஃபாதர் வந்து டைரெக்டாக விஜிபி தங்க கடைக்கு டெய்லி 4 o'clock அங்கே வந்துடுவாங்க. வந்துட்டு ஆன் த ஸ்பாட்டில் இந்த கல் இப்படி வை, அந்த கல் எப்படி வை, இது இப்படி இருக்கணும், இங்கே சாப்பிட்ற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களே அவங்க கூட உள்ள ஆர்ட் டைரக்டர்ஸை கூட வச்சுக்கிட்டு அவங்களே இருப்பாங்க. ஸோ அந்த காலங்கட்டெல்லாம் இப்போ வந்து இப்போ அப்படி பண்ண முடியாது. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஆம்னி ப்ரெசென்ட்டாக இருக்க முடியாது. ஸோ கன்சல்டண்ட்டை நம்ம உட்காந்து அவங்கள பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி நல்லா பேசி அவங்ககிட்ட என்ன கான்செப்ட் இருக்கோ அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டா தென் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கேன் கோ based on the drawings. Okay. Hiring right brains to grow. Yeah. சரியான மூளைகளை பயன்படுத்திக் கொள்ளுதல்ங்கிறது இன்னைக்கு அவசியம் தான். அவசியமா. ஓகே. அதுக்கு செலவு செய்வது நியாயம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா செலவு தான் செஞ்சுதான். ஆமா. இப்போ இதுக்காக இந்த டிசைன் பண்றவங்களுக்கு நம்ம காசு கொடுக்காம நாமளே போட்டுக்கலாம்னா, நான் 25 அக்வேரியம் போயிருக்கேன். ஐ நோ வாட் இஸ் an aquarium, how it can be done, but I still இந்த பாத்வே இந்த லெங்க்ல இருக்கணும், இந்த எக்ஸிபிட் இந்த சைஸ்ல இருக்கணும், இதெல்லாம் அவங்க வந்து ஏற்கனவே நிறைய அனுபவம். எல்லாத்தையும் நம்மளே செய்யணும்னு நினைச்சிடக்கூடாது. நான் நினைச்சேன் அது ஒர்க் ஆகாது. அது ஒர்க் ஆகும். இந்த காலகட்டத்தில் அது ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இன்னமும் கூட அன்டாப்டு மார்க்கெட் இவ்வளவு இருக்கு அப்படின்னா எதையெல்லாம் சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க நிறைய டைவர்சிஃபைட் இண்டஸ்ட்ரியில் அந்த காலத்துலேருந்து ஒர்க் பண்றீங்க. ஸோ ஸ்டில் அன்டாப்டு இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணாமல் இருக்காங்க. அது என்னது? சரி, நம்ம வந்து we are still yet to reach finality in tourism industry. நான் இப்போ சமீபத்தில் நான் தாய்லாந்து போயிட்டு வந்தேன். அந்த பீச்சஸ், நம்ம பீச்சும் அந்த பீச்சும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ அவங்க ஃபாரின் டூரிஸ்டாக அவங்க டேப் பண்ணியிருக்காங்க. ஸோ பீச் முழுக்க வெறும் ரிசார்ட்டாக இருக்குது, ஈட்டிங் பிளேசஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அது, அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இன்ஃபேக்ட் அந்த பீச்சை விட நம்ம பீச் ரொம்ப பெருசு வேறு. நம்ம பீச் லாங்கஸ்ட் பீச் இந்த வேர்ல்டு, செகண்ட் லாங்கஸ்ட் பீச் இந்த வேர்ல்டு. ஸோ இது மாதிரி நிறைய டூரிசம் இண்டஸ்ட்ரியில் நிறைய வாய்ப்பு நிறைய இருக்குது. நாங்கள் டூரிசம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால சொல்ல, எங்களுக்கே இன்னும் நிறைய இதில் வாய்ப்பு இருக்குது. தெர் ஆர் சோ மெனி திங்ஸ். நான் எக்ஸ்போஷர்னால நம்ம போய் பார்க்கும்போது புது கான்செப்டாக நமக்கு கிடைக்குது. இப்போ அப்படி போனது வந்தனால தான் இந்த கான்செப்ட் எங்களுக்கு கிடைச்சிது. இது மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸ் ஷுட் ஆல்சோ ட்ராவல். ஆமாம், போய் ஜாலி பண்ணுறதுக்கு இல்லாமல் தே ஹேவ் டு கோ தேர் அண்ட் தென் அப்சர்வ். புதுசாக என்ன அந்த நாட்டில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் டூர் தான் இது. ஓகே, ஏன்னா ரிலாக்ஸாக இருக்கலாம், பட் ஆனால் இந்த எக்ஸ்போஷர் வந்து இட் வில் ஹெல்ப் தம். இப்போ நிறைய சாஃப்ட்வேர் ஐடி இன்ஜினியர்ஸ்லாம் அமெரிக்காவில் நான் பார்க்குறேன். அவங்கெல்லாம் அங்கே போய் வேலைக்கு செய்கிறாங்க. கொஞ்ச நாள்ல அவங்களே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கன்சல்டன்ட்டாக மாறுவாங்க. அடுத்து ஸ்டார்ட் அப். அது தட் இஸ் a very good sign, because லைஃப் லாங்காக அவங்க they need not be a professional, they can have their own business. ஸோ அந்த எக்ஸ்போஷர் அவங்க கிடைச்சதுனால அவங்க உடனே அவங்க ஜம்ப் இன் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஷுட் டேக் ஐடி இண்டஸ்ட்ரியோ இல்லை டூரிசம் இண்டஸ்ட்ரியோ, இது மாதிரி உள்ள இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஈஸியர் டு கெட் இன். டூரிசம் ஏரியாவில் இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வரலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் வரலாம், நிறைய ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ ட்ராவல் பண்ணுறப்ப அது ஒரு எஜுகேஷன் டூராக மாற்றிக்கங்கிறீங்க. ஆமாம். நீங்கள் என்னைக்காவது கேட்டுறீங்களா உங்கள் அப்பாட்டெல்லாம், எப்படி நீங்கள் நம்புனீங்க வாடிக்கையாளர்களை? அதாவது இப்போ வந்து மர்ஃபி ரேடியோ வச்சுருந்தா அது வந்து ஒரு பணக்கார வீடு அப்படின்ற இந்த இடத்துல எல்லார் வீட்டுக்கும் ஒரு ரேடியோ நான் தரேன், நீ வந்து அப்புறமா காசு கொடுத்துக்க அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல, இஎம்ஐன்னு இன்னைக்கு அது இங்கிலீஷில் சொன்னாலும் தவணை அப்படிங்கிற ஒரு சிம்பிளாக தான் நரிக்கிறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே எங்கள் ஃபாதர் வந்து தவணை முறையில் ரேடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கான்செப்டை வந்து கான்செப்ட்ன்றது ஒன்று,
நம்பி கொடு, நீங்கள் கேட்குற கேள்வி நம்பி எப்படி கொடுத்தாங்க, அதை எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க. கண்டிப்பாக அது வந்து அது ஒரு கட்ஸ் தான். எங்கள் ஃபாதருக்கு வந்து இவங்கள நம்ம நம்பினா இவங்க கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு கான்செப்ட் அவங்களும் தவறாமல் கொண்டு வந்து அவங்க தவணையை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கான்செப்டை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து எங்கள் ஃபாதர். ஸோ அது நான் வந்து அவங்க கூடவே இருந்து பழகுனதுனால ஐ எம் ஏபிள் டு அப்சர்வ் தட் இந்த மாதிரி கான்செப்ட் இட் கேன் ஒர்க். ஸோ கஸ்டமரை நம்புறது அப்படிங்கிற இதுதான் அதோடைய அடிப்படை. ஆமாம், நம்பிக்கை. நம்பிக்கை அவரை நம்பினா கஸ்டமர் என்ன நம்புவார். நம்புவார். ஓ இவன் கரெக்டாக டெலிவர் பண்ணுவான். ஓ ஸோ அதில் இப்போ அந்த முதல்ல வந்து சைக்கிளில் போயிட்டு ரேடியோ விற்றது, அப்புறம் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்றது அப்படிங்கிறதுலேருந்து தாண்டி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக எந்த காலகட்டத்தில் விஜிபி பில்ட் ஆச்சு? 80s மேலே எங்களுக்கு பெரிய growth. பிட்வீன் 1955 ஆரம்பித்தாங்க இந்த நிறுவனத்தை. 1955 to 1970 வரையில் ஒரு ஃபேஸு. அந்த 70 to 80 அந்த 85 வரையில் இன்னொரு ஃபேஸு. அந்த ஃபேஸில் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பெரிய growth. ஏன்னா தங்க கடற்கரை அதுக்குள்ளே நல்ல ஒரு ஃபார்மேஷனில் வந்துடுச்சு. 75 ஆரம்பித்து 85 அந்த 10 இயர்ஸில் பார்த்திங்கன்னா பாப்புலாரிட்டி வந்து ஸோ இட் பிகேம் எ பிக் பூம். அந்த மாதிரி அந்த ஃபேஸில் எங்களுக்கு பல பிஸ்னஸ் அப்போ நாங்கள் வெளிநாட்டில் உள்ள இந்தியர்களுக்கெலாம் வந்து பிளாட்ஸு என்ஆர்ஐஸ்க்கெலாம் நாங்கள் லேண்டை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் விற்றோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பீரியடில் நடந்ததில்லை. அந்த எக்ஸ்போஷர்லாம் எப்படி கிடச்சிது அப்போவே? ஆமாம், நான் என்னையும் பிரதர்ஸ்லாம் எங்கள் ஃபாதர் அனுப்பிச்சி விட்ருவாங்க, மலேசியா போய் நீ போய் லேண்டை விற்றுட்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் ஒரு லே அவுட் எடுத்து எங்கள் சேல்ஸ் பீப்புள் டீம் இருப்பாங்க, ஒரு ஆளாக கூப்பிட்டுட்டு நாங்கள் போனோம். போயிட்டு தெருவாக அங்கே போய் we have to say our மீட் அவர் இந்தியன் பீப்புள். அவங்ககிட்ட நீங்கள் இந்தியாவில் ஒரு நிலம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம அந்த கான்ஃபிடென்ஸை உண்டு பண்ணணும். உண்டு பண்ணி அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இந்தியாவில் இருக்கணும்ன்ட்டு ஒரு எண்ணம் எப்பவுமே இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதை நாங்கள் இது பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக அந்த பத்திரத்தை அவங்க கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இப்போ வந்து நிறைய பேர் இப்போ எங்கள் வந்து சொல்கிறாங்க, நான் என் பிளாட்டை விற்று பொண்ணு கல்யாணம் பண்ணேன், உங்கள் ஃபாதர் 4000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ அது 1 கோடி ரூபா நான் விற்றேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி we have to give a confidence to the public. ஸோ அந்த இதில் தான் எங்களோட க்ரோத்தே வந்தது. இல்லை இப்போ நான் சின்ன ஊர்லேருந்து வந்தவங்க, கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க, பட் அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு அந்த பில்ட் பண்ணுற நாலேஜ் எங்கே அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு? ஏன்னா அனுபவ அறிவு அப்படிங்கிற பேர் நான் அடுத்த கடை போடுவோம், இது போடுவோம், டைவர்சிஃபை பண்ணுவோம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட பிஸ்னஸை கொண்டு போய் சேர்ப்போம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து விஜிபி வீடியோ விஷன் ஆஃப் இந்தியா பாம்பேயில் இந்த எக்ஸ்போர்ட் ஜோனில் போட்டாங்க 1980. உலகம் பூரா வந்து இந்த சினிமா படம் வந்து இந்தியன்ஸுக்கு சினிமா பார்க்குறதுக்கு எப்போவுமே ஒரு நல்ல கிரேஸ் இருக்கும். ஹாங்காங் போயிருக்கும்போது தமிழ் படமே இங்கே கிடைக்க மாட்டேங்குங்க அப்படின்ட்டு ஹாங்காங் மலேசியாலாம் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே எஸ்கொயர்ன்ட்டு ஒரு ஹிந்தி கேசட் கம்பெனி அங்கே இருந்தது. ஸோ இவங்க ஃபாதர் வந்து அதை பார்த்துட்டு இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் படத்தையும் இந்த மாதிரி செய்யலாமேன்ட்டு ஒரு எண்ணம் அங்கே தான் தோணுச்சு. ஸோ உடனே வந்து அதுக்கு பாம்பேயில் இந்த சீல்ஸில் அந்த இடத்த எக்ஸ்போர்ட் ஜோனில் இடத்த எடுத்து படத்தை அங்கே கூட அமைச்சு 81 அந்த ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அந்த கான்செப்டை வந்து அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கு வந்து அந்த மிஷினை என்ன மாதிரி செலக்ட் பண்ணணும், எப்படி லே அவுட் பண்ணணும், இதுக்கெல்லாம் கன்சல்டன்ட் தான் வேணும். ஸோ அதில் அந்த காலத்தில் வந்து இந்த டிவி நம்ம டிவி தூர்தர்ஷன் இருக்கு இல்லைங்களா, தூர்தர்ஷன்லேருந்து ஒரு ரிட்டையர்டு ஒரு ஆஃபீஸர், பெரிய டாப் ஆஃபீஸர், அவரை கன்சல்டண்டாக வச்சு அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்லாம் வாங்கினாங்க. டாப் ஆஃப் த எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து விஜிபி கேசட்னா வந்து குவாலிட்டி ஸோ கிளியர், கிறிஸ்டல் கிளியர் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஒரு பேரை வாங்கி கொடுத்தது. ஸோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்போஷருக்காக வேர்ல்டு முழுக்க ட்ராவல், ஆமாம், ரெண்டாவது கஸ்டமரை நம்புறது, மூணாவது ரைட் பீப்புளை பக்கத்தில் வச்சுருக்கு. இந்த 3 விஷயங்கள் தான் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்களோ அப்படின்னு. ஸோ நான் வந்து அந்த கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு நான் ஜெர்மனிக்கு போயிட்டு, எனக்கு அப்போ 1980 அப்போ தான் நான் காலேஜ் முடிச்சுட்டு வரேன். ஸோ எங்கள் ஃபாதர் நீ போய் அது போய் வாங்கிட்டு வா அப்படின்னா, ஏன்னா அவங்க நாலேஜ் வந்து லிமிட்டட் நாலேஜ் தான் ஆன் தி டெக்னிக்கல் சைட். அப்புறம் நீங்கள் போய் அனுபவப்பட்டு அப்படின்ட்டு அவரோட சேர்த்து என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அந்த காலத்துலேயே அங்கே போய் ஜெர்மனியில் போய் டாம்ஸ்டாட்ன்ற ஊரில் அந்த ஃபேக்ட்ரி பாஷ் கம்பெனி அந்த மிஷினை வந்து பணம்லாம் அப்போ தான் எங்கள் ஃபாதர் தான் ஃபைனலைஸ் பண்ணாங்க. பட் ஆனால் டெக்னிக்கலி ஐ குட் லேர்ன்
என்ன மாதிரி போட்டால் அது ஓடும் அப்படின்ட்டு அங்கே போய் ஸ்டடி பண்ணி பண்ணோம். அந்த மாதிரி இட்ஸ் எ லேர்னிங் ப்ராசஸ் தான். எவ்ரி ஸ்டேஜ் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸு. ஸோ எனக்கு அந்த அனுபவம் அவங்களோட இருந்தது, அது ஒரு பெரிய அனுபவமாக எனக்கு கிடச்சிது. இப்போ உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்க? எல்லாமே இப்போ எங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் இந்தியா முழுக்க வேர்ல்டு முழுக்க ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஜெனரேஷன் ரொம்ப நல்லா பண்ணுறதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து தட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். எப்படின்னா நம்மளோட அது இருந்துடக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த வேல்யூஸ் அண்ட் லெகசி ஷுட் கண்டினியூ. ஸோ அதுக்கு இப்போ என்னோடய சன்னு, அதே மாதிரி என்னோடய பிரதரோட சன்னு, இன்னொரு பிரதர், இவங்க எல்லாருமே இப்போ வந்து பிஸ்னஸில் வந்தாச்சு. இவங்களுக்குலாம் இப்போ என் சன்னு இப்போ வந்து 12 இயர்ஸ் ஆச்சு பிஸ்னஸில். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே அவரை வந்து இதில் விட்டுட்டோம், இந்த அக்வேரியத்தில். ஸோ ஹி லேர்ன்ட் எக்ஸ்போஷர் ஹவு டு பில்ட் அன் அக்வேரியம். இப்போது அவரே ஒரு பெரிய கன்சல்டண்ட்டாக வந்துடலாம், அந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜ் வந்துடுச்சு. ஆப்ரேஷன்ஸில் எப்படி அணுகுமுறை பண்ணணும் அதையும் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கணும் கண்டிப்பாக. அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக நான் வீட்டில் உட்காந்துட்டு நான் பார்த்துக்கிறேன்ட்டு சொல்லக்கூடாது. இயர்ஸ் டு கம் ஹியர் டெய்லி. என்ன இதில் இருக்க சேலஞ்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வளரும்போது செகண்ட் ஜென்ரேஷன் வந்து லோ மிடில் கிளாஸாவோ அல்லது மிடில் கிளாஸாவோ தான் இருக்கும். ஸோ தந்தைப்படுகிற சிரமங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கூடவே ட்ராவல் ஆகிறப்ப அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பெரிய வைப் இருக்கும். வா, நான் இங்கிருந்து இங்கே வரேன், இதை கற்றுக்கிறேன், எக்ஸைட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ 3வது தலைமுறைக்கு என்னன்னு கேட்டால், அவங்க ஏற்கனவே ரிச்சஸ்ட் பர்சனுடைய சன் அண்ட் டாட்டராக தான் இருப்ப வாய்ப்பு இருக்குது. தே மே ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் சம் ஆஃப் த டெக்னாலஜி, பட் அவங்க கிரவுண்டில் நிற்க கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு ஒரு பொது அபிப்பிராயம். தட் இஸ் வை மாஸ்கிங். இதை வந்து உலகம் முழுக்க இந்த பிரச்சனையை சந்திக்கிறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து இட்ஸ் ஹவு யூ டியூன் அப் யுவர் ஃபேமிலி, யுவர் நம்ம கையில் தான் இருக்குது. ஆமாம், நம்ம கையில் தான் இருக்குது. நான் இப்போ என் சன்னிகிட்ட சொல்லிட்டேன், he went to US to study for higher studies. அங்கே போய் படிச்சுட்டு நீ திரும்பி வந்துடணும், 2 வருஷம் தான் உனக்கு டைம், நீ படிச்சுட்டு யூ ஹேவ் டு கம் பேக் அப்படின்னா. ஸோ ஹி கேம் பேக். அங்கே கிளைமேட் நல்லா இருக்கு, அமெரிக்கா தான் செட்டில் ஆவேன், அதெல்லாம் இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு கம் பேக்னா ஹி அக்செப்டட் தட். ஹி கேம் பேக் அண்ட் தென் ஹி ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் அஸ். வேர்ல்ட் கப் மேட்ச் வேணா போய் பார்த்துட்டு வந்துரு. ஆமாம், அவருக்கு சிஇஓ தான் டைட்டிலே கொடுத்தோம். ஸோ ஹி வில் பி ஒன்லி சிஇஓ, நாட் டைரக்டர் ஆல்சோ. சிஇஓ தான் கொடுத்து 10 வருஷம் இப்போ சிஇஓ இருந்தார், இப்போ தான் டைரக்டர் ஆகியிருக்கோம். ஓகே. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கணும், அந்த அதுவே மைண்டில் இருக்கணும். ஸோ சிஇஓ போஸ்ட் தான். ஆமாம். ஸோ டைரக்டர் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகும். ஓ கம்பெனியாக இருந்தாலும் லேர்ன் படிப்படியாக இப்போ மார்க்கெட்டிங்கை கற்றுக்கணும், ஆப்ரேஷன்ஸை கற்றுக்கணும், ஹெச்ஆர் ஆக்டிவிட்டி கற்றுக்கணும், ஃபைனான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணி கற்றுக்கணும். ஸோ இது எல்லாமே அவங்க தே ஹேவ் டு லேர்ன். ஸோ நவ் அவர் தயாராகிட்டார் இப்போது. ஸோ இப்போ அவர் தான் இப்போ வந்து ஆப்ரேஷன்ஸ் தான் நான் இப்போ பார்க்குறதே கிடையாது. ஸோ ஆல் த ஆப்ரேஷன்ஸ், தீம் பார்க், இதெல்லாம் அவர் தான் பார்த்து சன்னு தான் பார்த்துக்கிறாரு. ஓகே. இப்போ ஒரு பெரிய லெகசி அப்படிங்கிறப்ப உங்களிடமிருந்து பயிற்சி பெற்று உங்கள்கிட்ட இருந்து நிறைய பேர் அவங்களே பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிருக்காங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ சேலை வசந்த் அண்ட் கோ இவர் இருக்கிறது, அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம்? கண்டிப்பாக. சரி, ஒரு லைஃப் லாங் லாக் கிடையாது. எனிபடி தே வாண்ட் டு ஆஸ்பயர் டு பிகம் அ பிஸ்னஸ் மேன். they can always do. இப்போ எங்ககிட்ட இப்போ வசந்தகுமார் பிரதர் மாதிரி நிறைய பேர் ரியல் எஸ்டேட் டிவிஷன்லேயும் சரி, அந்த கன்சியூமர் டிவிஷன் நிறைய பேர் இப்போ வெளியில் போய் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா ஃப்ளோரிஷிங்காக இருக்கேன். அது சொல்லிகிட்டே போவாங்க. அண்ணாச்சிக்கிட்ட நான் வந்து பெரிய அண்ணாச்சிக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன், உங்ககிட்டையும் நான் கற்றுக்கிட்டேன், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அப்படின்வாங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ இந்த நாலேஜை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் டைமில் யூ டு யூஸ் அப்படின்ட்டு அவங்கள நல்லா விஷ் பண்ணி தான் நாங்கள் அனுப்புவோம். ஸோ அந்த அளவுக்கு எங்ககிட்ட இருந்தவங்க எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம ட்ரைனிங்கில் ஒரு ஆள் நல்லா உருவாகி மேலே வந்திருக்காரு அப்படின்ற போது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ தே வில் ஆல்சோ நாட் எங்களை டேமேஜ் பண்ண மாட்டாங்க. போகிறவங்க அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த விஜிபி நிறுவனத்தில் நான் வந்து என்னோட வளர்ச்சியே அவங்களால தான் அப்படின்ட்டு பெருமையாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ தட் ஷோஸ் த லாயல்ட்டி டு த விஜிபி கம்பெனி. அந்த ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டே வராது. ஸோ அவங்களும் பிஸ்னஸ் பண்ணாங்க, நம்ம பிஸ்னஸ் நல்லா பண்ணட்டும் அப்படின்ட்டு தான் நாங்கள் நினைப்போம். ஸோ அது இட் இஸ் எ குட். நிறைய there should be many people coming out of this. அவங்க கிடைச்ச நாலேஜை அவங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவோம். வள்ளியூரில் தொடங்கின பயணம், ஒரு சைக்கிளில் தொடங்கின பயணம் போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு 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 ஸ்டேட்டுடைய முக்கியமான ஒரு ஐகானிக் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது நான் ஃபர்ஸ்டாகவே வர்றது அப்படின்னா அது தீம் பார்க்காக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான ஒரு அக்வேரியமாக இருக்கலாம்.
அல்லது வந்து ஒரு பெரிய ஐடியாவை பில்ட் பண்ணுறதா இருக்கலாம். இப்படி பல விஷயங்களில் பிஜேபி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ், கண்டினியூ த லெகசி. குட் லக் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். நன்றி சார். தேங்க்யூ.